அன்பான நேயர்களே, காலை வணக்கம். வேயரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல நின்றன் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று ஆனி மாதம் 14ஆம் நாள் சனிக்கிழமை, திருத்தியை திதி 1:20 பகல், பின்னாடி சதுர்த்தி திதி. பூச நட்சத்திரம் காலையில் 10:04 வரை இருக்கு, பின்னாடி ஆயிலிய நட்சத்திரம். பூச நட்சத்திரம் இருக்கிற வரை சித்த யோகம், ஆயிலிய நட்சத்திரம் வந்தோடனே மரண யோகங்கிறது. சனிக்கிழமை ராகு வேலை எப்போ 9 to 10:30, யமகண்ட 1:30 முதல் 3, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். அன்பான நேயர்களை, இன்று கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது, நேரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்று சூரியன் மிதுனத்தில், குரு மிதுனத்தில், சந்திரன் புதனும் கடகத்தில் இருக்காங்க, செவ்வாயும் கேதுவும் சிம்மத்தில் இருக்காங்க, சனி ராகு கும்பத்தில் இருக்காங்க, சுக்கிரன் மிதுனத்தில் இருக்காரு, இதில் மேஷத்தில் இருக்காரு. இது இந்த கிரகத்தினுடைய அமைப்பு. இந்த மேஷ ராசிக்கு கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்ப்போம். மேஷ ராசிக்கு குரு பகவான் 3ல் இருக்காரு. 3ஆம் இடம் குருவுக்கு நல்ல இடம் இல்லை. 3, 4, 2 வருஷத்துக்கு அவருக்கு நன்மை இருக்காது. ஆனால் சனி ராகு ஒரு 18 மாதத்துக்கு நல்ல அருமையான இடத்துல இருக்காங்க. 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்காங்க. சனி ராகும் நல்லது பண்ணுவாங்க. இருந்தாலும் குருவுடைய அமைப்பு சரியில்லை, பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்க. மேஷராசி என்பதில் ரொம்ப கவனம் தேவை. வியாழக்கிழமை தோறும் தசாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க. ரிஷபராசி என்பவர்களுக்கு அருமையாக இருக்கிறது. நல்ல நாள், நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. அன்பான ரிஷபராசி என்பவர்களை, உங்களுக்கு சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்காரு. சனி ராகு 10ல் இருக்கும்போது தொழிற்சாலை நன்றாக இருக்கும். அன்பான ரிஷபராசி என்பவர்களை, நல்ல நாள். அடுத்து மிதுன ராசி என்பவர்களை, ஜென்ம குரு, உங்களுக்கு ஜென்மத்தில் குரு, இடமாற்றம் கிடைக்கும், வெளிநாட்டுக்கு போகிற மாதிரி வரும், கடல் தாண்டி போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு நிறைய இருக்குது. வெளிநாட்டில் இருந்தால் இங்கே வரலாம், பதவி மாறலாம், வீடு மாறலாம், அப்படியெல்லாம் ஒரு அமைப்பு இருக்குது. பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அடுத்து கடகராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்காங்க. உங்கள் ராசிநாதன் ராசியிலே இருக்காரு. உங்களுக்கு 12ல் குரு விரயத்தை உண்டு பண்ணும், தேவையில்லாத விரயங்களெல்லாம் எடுத்து விடும். பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எந்த கிரகமும் பலமாக இல்லை, அதனால் ஒரு வருஷத்துக்கு ரொம்ப கவனமாக நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான சிம்ம ராசி என்பதில் உங்களுக்கு அருமையான நாள். குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்காங்க, லாபஸ்தானத்தில் இருக்காங்க. நல்லது நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். இருந்தாலும் 7ல் சனி ராகு இருக்கு. மனைவியினுடைய உடல்நிலையில பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். சிம்மராசி என்பவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஏதாவது டென்ஷன்லாம் இருக்கும். ஏன்னா ராசியில் செவ்வாய் கேது இருக்கு. இருந்தாலும் குருபான் 11ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு நல்ல அமோகமான பலனை தரும். கன்னி ராசி என்பவர்களை, உங்களுக்கு குருபான் 10ஆம் இடத்துல இருக்காங்க. 10ல் குரு பதவி பறிபோகும்னு சொல்லுவாங்க. அதனால மேலதிகாரிகளெல்லாம் ரொம்ப நியாயமா, கவனமா, நிதானமா நடந்து கொள்ளுங்கள். அன்பான கன்னிராசி என்பவர்களை, ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். எல்லாரோடையும் அன்பா பேசுங்க. வாடிக்கையாளர்களால் ரொம்ப நிதானமாக பவ்யமாக நடந்து கொள்ளுங்கள். துளாராசி என்பதில் உங்களுக்கு அருமையான நாள், நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியங்களாம் நடக்கும். ஏன்னா குருபான் 9ஆம் இடத்துல இருக்கார். ஓடி போனவங்க 9ஆம் இடத்துல குரு சொல்லுவாங்க. அதனால 9ஆம் இடத்துல குரு இருப்பது நிறைவான அமைப்பு, நல்லதெல்லாம் நடக்கும். விருச்சிக ராசி என்பதில் உங்களுக்கு அஷ்டம குரு நடந்துட்டு இருக்கு. 8ஆம் இடத்துல இருக்காரு குரு. அவர் என்ன பண்ணுவார்னா, காரியங்களை தடைப்படுத்துவார். புதுசாக எதையும் பண்ணாதீங்க, புதிய முயற்சிகளும் எதுவும் வேண்டாம். அன்பான தனுசு ராசி என்பதில் உங்களுக்கு நல்ல வசந்தமான காற்றடிக்குது. ஏன்னா உங்களுக்கு சனி ராகு 3ல் இருக்கு, குருபவான் 7ஆம் இடத்துல இருக்காரு, ஒரு சுக்கிரன் 5ல் இருக்கு. இதெல்லாம் ஒரு அருமையான அமைப்பு. அதனால உங்களுக்கு நேரம் நல்ல நேரம். இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கெல்லாம் நல்ல காரியம்லாம் நடக்கும். திருமணம் நடக்கலாம், வேலைக்கு போகலாம், கடல் தாண்டி போகலாம், வீடு கட்டலாம், இந்த மாதிரி தொழில் துவங்கலாம். இப்படியெல்லாம் ஒரு நல்ல காரியம்லாம் அமோகமாக இருக்கிறது. அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். மகர ராசி என்பதிலே உங்களுக்கு ஏழரையுடைய தாக்கம் இருக்கிறது. அந்த ஏழரை தாக்கம் இன்னொரு 18 மாதம் இருக்கிறது. பார்த்து ஞாபகம் நடந்து கொள்ளுங்கள்.
குரு பகவான் வேற 6ல் இருக்காரு. உடல்நிலை ரொம்ப கவனம் தேவை. அன்பான மகர ராசி என்பவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். கும்பராசி என்பவர்களுக்கும் குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்காரு, நல்ல இடத்துல இருக்காரு, நல்லதெல்லாம் நடக்கும். அன்பான கும்பராசி என்பவர்கள உங்களுக்கு ஜென்மச்சனி நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த 7 சனியுடைய தாக்கம் அவரவர்கள் வயது கூடிய முதல் சுற்று 2வது சுற்று 3வது சுற்றுலாம் வரும். பார்த்து நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். மீனராசி என்பது உங்களுக்கு குரு பகவான் சரியில்லை, 4ஆம் இடத்துல இருக்காரு. இருந்தாலும் அவருடைய பார்வை 10ஆம் இடத்தை பார்க்குறாங்க. தொழில் சார்ந்த பார்க்கறது தொழில் நன்றாக இருக்கும். இருந்தாலும் ஏழைகளுடைய தாக்கம் இருக்கத்தான் செய்யும். அவங்க வயதுகிட்ட கொண்டு பலன்கள்லாம் பண்ணணும். அன்பான மீனராசி, கும்பராசி, மகர ராசி என்பதில் 7 சனி பகவானுடைய காலங்கள் இருக்கிறது. சனி பகவான் தர்மவான், நீதிமான், தவறு செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு இட்ட கட்டளை இருக்கு. அந்த கட்டளையை அவங்க நிறைவேற்றி தான் ஆமாங்க. அந்த 7.5 ஆண்டுகள் நம்மளை அவங்க கொஞ்சம் சிரமப்படுத்தி தான் ஆமாங்க. அதனால நம்ம அவங்களுடைய பாதார விந்தத்தை கட்டியாக பிடிச்சிருக்கோம்னா ரொம்ப கஷ்டப்பட மாட்டாங்க. சனிக்கிழமை தோறும் விரதமாக இருக்கணும், எள்ளு விளக்கு போடணும், எள்ளு சாதம் பண்ணி காக்காய்க்கு வைக்கணும், சனிக்கிழமை தோறும் அர்ச்சனை பண்ணணும். வண்டி பத்திரம் கிடைச்சுன்னா அதனால அர்ச்சனை பண்ணணும். கோளறு திருப்பதின்னு ஒரு பதியம் இருக்கு. அந்த பதியத்தை பாராயணம் பண்ணிட்டு வந்தோம்னா உங்களுக்கு நமக்கு நல்ல பலன் தரும். அன்பான நேயர்களே, நமக்கு இறை வழிபாடு நமக்கு ரொம்ப நல்லது. அதனால இறை வழிபாடு நம்ம எவ்வளவுக்கு செஞ்சுட்டு வரோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, பக்தி செய், இறைவன் இருக்கிறார், பயம் இல்லை, ஒன்றன்றிரு ஒன்றன்றிரு மனமே அப்படின்னு பட்டியல் சொன்னாரு. அதனால ஒன்றன்றிரு உண்டு, இறைவன் உண்டு, ஒன்று சிவபெருமான் இருக்கிறார் அப்படின்னு சொன்னார். அது மாதிரிலாம் இது ஒவ்வொருத்தரும் கஷ்டப்படுறாங்க. நம்ம ஊழ்வினை பயிருக்கு என்ன பண்றது அப்படின்னா, இதுக்கு ஒரு பெரிய மகான் எழுதியிருக்காங்க. அவரவருக்கு உள்ள ஆயுசு, பொன், பொருள், வித்தை, செல்வம், எழில், மரணங்கள் 7 தவமுடை பிரம்மதேவன் கை தொடங்கி சிவனுடைய அருளினாலே கர்ப்பத்தில் எழுதியிருக்கான். அவங்களுக்கு என்னென்ன நடக்கும் என்பதை அன்னையினுடைய கருவறையில நாம் இருக்கின்ற பொழுது தலையில எழுதப்பட்டது. அது சிவனுடைய அருளினாலே பெருமா எழுதிட்டாராம். அதை மாற்ற யாராலையும் முடியாது. கொஞ்சம் கூட்டி குறைக்கலாம், அவ்வளவுதான் பண்ணலாம். ரொம்ப கஷ்டம் வரத குறைச்சி பண்ற மாதிரிலாம் ஆமா. ரொம்ப நம்ம அட்டகாசம் பண்ணோம்னா நிறைய வருமானம் வரதை குறைச்சி பண்ணிடுவார். அந்த மாதிரிலாம் பண்ணுவார். அதனால நம்ம அந்த இறை வழிபாடு நமக்கு அந்த தலையில எழுதான்னு சொல்றாங்க. அந்த பரிகாரம் பண்ணா இதை மாற்றி அமைச்சிடலாம். உங்களுக்கு பணம் கொட்ட போகுது. பணம் கொட்டணும்னு ஜாதகத்தில் இருந்தால் தான் கொட்டும். நீங்க பரிகாரம் பண்ணனால எல்லாம் கொட்டாது. அதெல்லாம் அந்த பரிகாரங்கள் எல்லாம் நிறைய தவறா சொல்லி நம்மளை ஏமாத்துறாங்க. தீபங்கள் எல்லாம் தவறான முறையில போட சொல்றாங்க. அதாவது ஆகம சாஸ்திரத்துல எலும்புச்சம்பழத்துல தீபம் போடுங்கன்னு இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு சொல்லலை. தேங்காய் முடியில விளக்கு போடுங்கன்னு சொல்லலை. பூசணிக்காயில விளக்கு போடுங்கன்னு சொல்லலை. பாகக்காயில விளக்கு போடுங்கன்னு சொல்லலை. இதெல்லாம் புதுசா இந்த ஜோதிடர்கள் அதாவது சாஸ்திரமே படிக்காதவங்க, ஆகமத்தை பற்றி தெரியாதவங்க வழிபாட்டை பற்றி பேசுறாங்க. ஜோதிடத்தை ஏதோ பண்ணி வச்சுட்டு நாங்கள் அதை ஆராய்ச்சி பண்றோம், திதியை கண்டுபிடிச்சோம், நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சோம், நட்சத்திரத்துடைய செயல்பாடெல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். இவங்க என்ன புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க? இவங்க எதையும் முன்னோர்களே நமக்கு கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் தந்திருக்காங்க. அதனால அன்பான நேயர்களை நாம் எல்லோரும் இறை வழிபாடு பண்ணுவோம். அவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. எதுவுமே அந்த மாதிரிலாம் நீங்க பண்ணீங்கன்னா எதுவுமே நடக்காது. அதாவது நம்ம இந்த எலுமிச்சம்பழத்தை நம்ம என்ன பண்ணுவோம், சுவாமிக்கு அப்படியே மாலையா சாத்தலாம், சுவாமி பாதத்துல வைக்கலாம், எலுமிச்சம்பழம் ஷார் எடுத்து அபிஷேகம் பண்ணலாம். இதெல்லாம் நன்மை. எலுமிச்சம்பழம் விளக்கு போடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு அது எந்த இடத்துலையும் எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு தீபம் போடுங்கிறது, தீபம் ஏற்றணும். தீபம் எல்லா இடத்துலையும் ஏற்றணும். வீட்டில் தீபம் நிறைய ஏற்றணும்னா வீடு படிச்சுட்டு இருக்கும். அது மாதிரி ஆலயத்தில் நிறைய எண்ணெய் தீபங்கள் ஏற்றினா பிரமாதமாக இருக்கும். குருவாயூரில் போய் பார்த்தீங்கன்னா உள்ள மின்சார விளக்கே இருக்காது. ஆனால் எண்ணெய் விளக்கு தான் ஜோதியாக இருக்கும். அப்படியே பின்னாடி பிரகாரம் பூரா ஒரே விளக்காக தான் இருக்கும், எண்ணெய் தேங்காய் எண்ணெய் விளக்காக தான் இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணிட்டு வந்தோம்னா நமக்கு இப்போ கருவறையில் கூட நீங்கள் நம்ம பல்பை ஒன்றி சாமி தலையில கூட பல்பை மின்சார பல்பை மாட்டி வச்சிடறாங்க. அப்படிலாம் பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் கர்ப்பகிரகத்தில் கர்ப்பகிரகம் இருட்டாக தான் இருக்கணும். அங்கெல்லாம் லைட்டு போடக்கூடாது. அதனால அன்பான நேயர்களை நாம் இறை வழிபாடு பண்ணுவோம், நல்லதே நடக்கும். அதனால பக்தியோடு இருங்க. நாம் எல்லாரும் நலமுடன் வாழணும், நம்முடைய குழந்தைகள் நலமுடன் வாழணும், அவருடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் என்று எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியின் மடாள முருகனையும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.